ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. லூமியும் ஷியா கிட்ட, என்ன நீ ஜியாங்க்கு வெறும் 2 பாயிண்ட் தான் அதிகமாக போட்டிருக்க, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணான், ஒழுங்கா இன்னும் 2 மார்க் சேர்த்து போடுன்னு சொல்றா. ஆமா ஆமா 2 மார்க் தானா, ஒழுங்கா 4 மார்க் போடுன்னு இவனும் சொல்றான். அதெல்லாம் முடியாதுப்பா, நான் மட்டும் 4 மார்க் போட்டேன்னு வைங்க, ஜியாங் ஃபுல் மார்க் எடுத்துருவான், அப்புறம் நான் அவனுக்கு போய் ப்ரொபோஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்றா. ஷீஷேவும், அட இது நல்ல விஷயம் தானே, ஒழுங்கா 4 மார்க் போட்டுட்டு போய் அவனுக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீ அவனுக்கு 2 மார்க்கே போடு, எக்ஸாம்ல பாஸ் பண்றதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, இதுக்கு எதுக்கு 4 மார்க்குன்னு சொல்லி சமாளிக்கிறா. லூமி எதுக்காக திடீர்னு இப்படி நடந்துக்கிறா, எதுக்காக இவளை தடுக்கிறான்னு பாக்குறான். அடுத்த சீன்ல லூமியும் ஷீஷேவும் சேர்ந்து ஒரு மாலுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க ஒரு போஸ்டர்ல ஒரு கேம் விளையாண்டு ஜெயிச்சா காஸ்ட்லியான ஒரு ஷூ பிரைஸா போட்டிருக்கு. இந்த ஷூவை எப்படியாச்சும் வாங்கிடணும்னு நம்ம ஷீஷேக்கு ஆசை. ஆனா அந்த கேம்ல 2 பேரும் சேர்ந்து டீமா மட்டும்தான் விளையாட முடியும். அதனால இவனும் லூமியை கூப்பிடுறான். லூமி நீ வா, நம்ம 2 பேரும் எப்படியாச்சும் டீம் சேர்ந்து இந்த கேமை ஜெயிச்சிடலாம். அடே என்னடா சொல்ற, எனக்கு இந்த கேம் எப்படி விளையாடணும்னு கூட தெரியாது, அதுவும் இல்லாம இது ரொம்பவே கஷ்டமான கேமு. ஐயாவை பத்தி உனக்கு தெரியலமா, நான்லாம் இந்த கேம்ல நம்பர் 1 பிளேயர் தெரியுமா, நான் உனக்கு சொல்லி தரேன். அப்படியா, சரி அப்ப நான் ஓகேன்னு சொல்லிடுறா. அப்போ அதே மாலுக்கு குவேவும் ஜியாங்கும் அங்க வந்திருக்காங்க. ஜியாங்க்கு இவங்க 2 பேரையும் இப்படி ஒன்னா பார்த்து கோவம் வந்துருச்சு. குட்ரா அந்த ஐஸ்கிரீம்னு சொல்லி அதையும் வாங்கிடுறான். குவே ஐஸ்கிரீம் கொடுத்தப்ப இவன் வேணான்னு சொல்லியிருப்பான், ஆனா இதை பார்த்த கோவத்துல இவனும் அந்த ஐஸ்கிரீமை பிடுங்கிடுறான். ஆனா நீ தான் வேணான்னு சொன்னியே, இப்போ எனக்கு வேணும்டான்னு கத்திட்டு போறான். இவனை புரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரி தான் குவேவும் பாக்குறான். அடுத்த கிளாஸ்ல லூமி என்னடானா ஃபார்முலா படிச்சிட்டு இருக்கா. ஆனா என்ன அதே மியூசிக் மாதிரி வர பண்ணிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஷீஷேவும் தூங்கி எந்திரிக்க 2 பேரையுமே சேர்த்து வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே வந்து கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கேமுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் தூரத்துல நின்று ஜியாங்கும் பார்த்து டென்ஷன் ஆகுறான். அடுத்து இவனும் இன்டர்வல் அப்போ ஷீஷேவை கூப்பிட்டு பேசுறான். இங்க பாரு, நீ படிக்காம போ, அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனா நீ கெடுறதும் இல்லாம லூமியவும் சேர்த்து நீ கெடுத்துட்டு இருக்க, ஒழுங்கா அவகிட்ட இருந்து தள்ளியே இருன்னு சொல்லிட்டு போறான். இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர்றப்போ இவளும் அவன் கிட்ட கேக்குறா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில ஆஃபர் போட்டிருக்காங்க, வாயே நம்ம 2 பேரும் வேணா சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்றா. ஆனா அவன் கோவத்துல இருக்கிறனால எதுவுமே பேசாம வந்துட்டு இருக்கான். இவளும் பேசிட்டே வந்துட்டு இருக்கா, ஆனா அவன் எதுவுமே பேச மாட்டான். உனக்கு என்னதான் பிரச்சனை, இப்போ எதுக்காக நீ எதுவுமே பேச மாட்ற, நீ ஷீஷேக்காக அந்த கேம்ல விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னியா, ஷீஷேக்கு அந்த ஷூ வேணும்னு சொன்னா, அதனாலதான் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நானும் ஓகே சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்னா இது கூட பண்ணாம எப்படி, ஓ அப்போ அவனுக்காக கிளாஸ்ல பனிஷ்மெண்ட் கூட வாங்குவியோன்னு கேட்டுடுறான். ஜியாங் நீ அதையும் பார்த்துட்டியா, ப்ளீஸ் இதை பத்தி வீட்டுல மட்டும் சொல்லிடாத, நீ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாத, அவன்கிட்ட சொல்லி வர முடியாதுன்னு சொல்லிடு. ஐயோ அதெல்லாம் முடியாது, நான் ஷீஷேக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இப்போ போய் என்னால் எப்படி அவனுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறது, அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டுடுறா. இதை கேட்டுட்டு அவனும் கோவத்தில் கோச்சிட்டு போயிடுறான். ரொம்ப தான் பண்ணுறான், நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இவளும் புலம்பிகிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே ஷீஷேவும் வந்து, என்னாச்சு லூமி, எதுக்காக நீ மட்டும் இப்படி தனியாக உட்காந்து சாப்பிட்ற, உன் கூட ஜியாங் வரலையான்னு கேட்குறான். ஐயோ அவனை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாத, ஏன் என்னாச்சு, எதுக்காக இப்போ நீ இவ்வளோ கோவப்படுற, அவனுக்கு நான் உன் கூட சேர்ந்து அந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூடாதான், அதனால என் படிப்பு கெட்டு போயிரும்னு அவன் பாக்குறான்னு சொல்றா. அவன் என்ன உன்னோட பேரண்ட்ஸா, அவங்க கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, இவன் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஆமா எனக்கே அதான் பிடிக்கல, நானும் அவன்கிட்ட சொல்லிட்டேன் நான் உனக்கு தான் ஹெல்ப் பண்ண போறேன்னு. என்னது, நீ அப்போ அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு எனக்காக ஓகே சொல்லிட்டியான்னு கேக்குறான். ஆமா நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல, வேற என்ன பண்றது, சூப்பர் லூமி நீ தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி 2 பேரும் அடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளே, ஜியாங் என்ன சொன்னாலும் என் நல்லதுக்காக தான் சொல்லுவான், அவன் சொல்றதும் கரெக்டு தானேன்னு கேக்குறா. ஐயோ இவ என்னடா மறுபடியும் மனசு மாறுறாளேன்னு. இல்ல லூமி, ஜியாங் உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண பாக்குறான், நீ அவன் பேச்செல்லாம் கேட்காதன்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஆனா அவ கேக்குற மாதிரி இல்ல, அவ கொஞ்சம் மனசு மாறிட்டே இருக்கா. அதனால இவனும் அவ மனசை மாத்தணும்னு, லூமி நீ கோவப்படும் போது ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிடுறான். நான் கோவப்படும் போது மட்டும் இல்ல, நான் எப்பவுமே அழகுதான்னு சொல்லிட்டு போறா அவ. அடுத்த மறுநாள் இவங்க 2 பேரும் அந்த ட்ரம்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா லூமி எவ்வளவு விளையாண்டாலுமே அவளால நல்லாவே விளையாட முடியல. இதே மாதிரி நான் விளையாண்டேன்னா என்னால உனக்கு அந்த ஷூவை வின் பண்ணியே கொடுக்க முடியாது, இப்போ என்ன பண்றதுன்னு கேக்குறா. அப்போ கரெக்டா அங்க ஜியாங் வந்து, லூமி நீ சொல்றது கரெக்டு தான், நீ இந்த மாதிரி விளையாண்டா உன்னால அதை ஜெயிக்க முடியாது, அதனால உனக்கு பதிலா நானே இதை விளையாடுறேன்னு சொல்லிடுறான். என்னது, நீ விளையாட போறியா? ஜியாங் இது ஒன்றும் டெஸ்ட் பேப்பர் கிடையாது, இதெல்லாம் உனக்கு விளையாட தெரியுமான்னு கேக்குறான். ஆமா ஜியாங், நீ இதை விளையாண்டு கூட நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல, இதெல்லாம் வேணாமேன்னு சொல்ற இவளும். அப்படியா, சரி அதையும் தான் பாருங்களேன்னு சொல்றான். ஆனா அடுத்து அவன் விளையாண்டதெல்லாம் காட்டல, வெளியே வராங்க. எப்படி ஜியாங் உனக்கு எல்லாமே தெரியுது, நல்லாவும் படிக்கிற, கேமும் நல்லா விளையாடுற, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாவும் இருக்கு பொறாமையாவும் இருக்கு, உனக்கு மட்டும் எப்படி இது எல்லாமே வருதுன்னு கேக்குறா. ஐயோ லூமி, இன்னும் நான் ஷீஷே அளவுக்குலாம் இதை இன்னும் நல்லா நான் விளையாடல, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த ஷூவை வின் பண்ண முடியும்னு சொல்றான். ஷீஷேவும் சென்னுக்கிட்ட, நானும் அவளும் தாண்டா ஒன்னா சேர்ந்து விளையாடலான்னு இருந்தோம், ஆனா இவன் எங்கிருந்து வந்தானே தெரியல, நடுவுல வந்து எல்லா ஆட்டத்தையும் கெடுத்து விட்டுட்டு போயிட்டான்னு புலம்பிட்டு இருக்கான். இன்னைக்கும் மறுநாள் இவங்க 2 பேரும் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீஷே வேணும்னே மியூசிக் அதிகமா வைக்கிறான். ஆனா ஜியாங்க்கு அது பிடிக்கவே இல்லை, அவன் மைண்டில் கால்குலேட் பண்ணி தான் அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கான். இப்படி பாட்டு அதிகமா வச்சு அவனால எப்படி கால்குலேட் பண்ண முடியும், அவனும் இவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஐயையோ, இவங்க 2 பேரையும் இப்படியே விட்டா சண்டை போட்டுருவாங்க போலயே, சரி சரி இன்னைக்கு போதும், நம்ம வேணா நாளைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இவளும் அவங்கள கூட்டிட்டு போயிடுறா. அடுத்து இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறப்போ ஜியாங் ஹெட்ஃபோன்ஸ்ல இங்கிலீஷ் நியூஸே கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான். ஐயோ, எவ்வளோ நேரம் தான் இதே கேப்ப, உனக்கு போரே அடிக்காதா? இப்ப பாரு, நான் ஒன்று சூப்பரா ஒன்று வைக்கிறேன்னு இவளும் லவ் சாங்கை போட்டு விட்டுறா. அதுல வர லிரிக்ஸ் வேற இவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியே வருது. ஜியாங்கும் இவளையே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஜியாங்கும் வீட்டில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவளையே அறியாம, ஐயோ இவன் என்ன இவ்வளோ அழகா இருக்கான், இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு சொல்லி இவளாவே உளறிட்டு இருக்கா. லூமி ஏதாச்சும் சொன்னியான்னு கேட்குறப்போ, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, சரிவா நம்ம சாப்பிடலான்னு இவங்க 2 பேரும் அடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்கூல், கேமிங் சென்டர்னு கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே இவனுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் அந்த ஷூவை வாங்கியே தீரணும்னு. லூமிக்கும் இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்து பண்றது ஹாப்பியா இருக்கு. அவளும் இவங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கா. நான் நினைச்சு பார்த்ததை விட நீங்க 2 பேரும் ரொம்ப சூப்பராகவே விளையாடுறீங்க, சரி இந்த கறி யாருக்கு வேணும்னு கேட்குறா. 2 பேருமே ஒரே நேரத்துல எனக்குன்னு கேக்குறானுங்க. ஷீஷேவும் நீ அவனுக்கே கொடு, அவன் தான் ரொம்ப டயர்டா இருப்பான்னு சொல்றான். ஆனா ஜியாங் என்னடானா, இல்ல இல்ல நீ அதை ஷீஷேக்கே கொடு, அவனுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். இந்த கொஞ்ச நாள்லயே இவனுங்க 2 பேரும் நல்லா ஒத்துமையாயிட்டானுங்க. போங்கடா, உங்க யாருக்குமே வேணாம், நானே சாப்பிட்றேன்னு அதை இவளே சாப்பிட்டுட்டா. அடுத்து அந்த காம்படிஷன் நாளும் வந்துருச்சு. கேமும் ஸ்டார்ட் ஆகி லூமியும் சொல்றா, கமான் சீஷே, கமான் ஜியாங், உங்க 2 பேராலையும் முடியும், எப்படியாச்சும் அதை வின் பண்ணிருங்கன்னு இவ தான் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. இவனுங்களும் சூப்பரா விளையாண்டு ஹையஸ்ட் ஸ்கோரே எடுத்துடுறாங்க. அப்படி போடுங்க, நம்ம தான் இந்த கேம்லயே ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்கோம்னு சொல்றப்பவே இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. வேற என்ன வேணும், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. ரோட்ல வர்றப்ப கூட லூமியும் ஷீஷேவும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கானுங்க. அந்த ஷூவை வேற கழுத்துல மாட்டிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் மாறான்னு கத்திட்டு இருக்காங்க. மறுநாள் அந்த ஷூவை ஸ்கூலுக்கும் போட்டுட்டு வந்துடுறான். ஷியாவும், பாரா இந்த ஷூவை நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, பின்ன நான் ஜெயிக்காம விட்டுருவேனா, சரி சரி எனக்கு உன்னோட டைரியில மார்க்க போடுன்னு சொல்றான். ஆனா அவ என்னடானா கொஞ்சம் மார்க்கு தான் போடுறா. என்ன நீ கஞ்ச பீஸ்னாரி மாதிரி இவ்வளோதான் மார்க் போடுற, ஒழுங்கா நிறைய போடுமா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய காம்படிஷன் தெரியுமா. இவ என்னடானா பொசுக்குன்னு, ஏதோ நீ மட்டும் தனியா இதை வின் பண்ண மாதிரி பேசுற, ஜியாங்கோட ஹெல்ப்போட தானே இதை வின் பண்ணன்னு சொல்லிடுறா. அடுத்து லஞ்ச் டைம்ல ஜியாங் பக்கத்துல டைஃபின்ற பொண்ணு வந்து உக்காந்துடுறா. தப்பா எடுத்துக்காதீங்க, இங்க வருவாங்கன்னு சொல்றான். எனக்கு தெரியும், ஆனா என்னோட ஷூ பிஞ்சிருக்கு, என்னால இப்போ இங்க இருந்து எந்திரிக்க முடியாது. ஓ அப்படியா,
சரி அப்போ நான் வேற இடத்துக்கு போறேன்னு இவன் எந்திரிக்கிறப்போ அந்த பொண்ணு விட மாட்றா. நீங்க மட்டும் இப்போ இங்க இருந்து போயிட்டீங்கன்னா என்னோட ஷூவை யாராச்சும் பார்த்துருவாங்க, அது எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணு இவனை விடவே மாட்றா. இதை பார்த்துட்டு லூமியும் கோபப்பட்டுட்டு வேமா இவன் கிட்ட வந்து கேக்குறா, இவ யாரு, உன்னோட புது ஃப்ரெண்டா? அப்படிலாம் இல்ல லூமி, எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட பிளேஸ், நீங்க கொஞ்சம் வேற இடத்துல போய் உட்காருறீங்களா? லூமி, அந்த பொண்ணோட ஷூ பிஞ்சு போயிருக்கு, நீ கொஞ்சம் இங்க வந்து உட்காரு, அவ அங்க உட்காந்துட்டு போறான்னு சொல்றான். ஆனா இவளுக்கு கோவம் தான் வருது, இவ சொல்றதையே கேட்க மாட்றா. முடியாது, இவ இங்க இருந்து போக மாட்டா, அப்படிதானே? அப்போ நான் போறேன்னு இவ அங்க இருந்து கோச்சுக்கிட்டு போறா. அவளே போயிட்டா, நான் மட்டும் எப்படி இருக்கிறதுன்னு ஷியாவும் அங்க இருந்து போயிடுறா. லூமி, இப்போ எதுக்காக நீ இவ்வளோ பொசசிவ் ஆகுற? பின்ன என்னோட பிளேஸ்ல எப்படி அவன் வேற ஒரு பொண்ணை உட்கார வைக்கலாம்? அந்த பொண்ணோட பேரை வேற டெய்ஃபின்னு அழகா கூப்பிட்டான், என் பேரை ஒரு தடவை கூட அந்த மாதிரி அழகா கூப்பிட்டதில்ல தெரியுமான்னு சொல்றா. ஷியாவும் சிரிச்சிட்டு, நீ என்ன இவ்வளோ பொசசிவ் ஆகுற? எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் நார்மலான பொசசிவ் மாதிரி தெரியலையே. உண்மையை சொன்னா ஜியாங்கும் உன்னோட கூட பிறந்த பிரதர்லாம் கிடையாதுல்ல, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுறா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன் இல்லை? ஜியாங்க எல்லாருக்குமே ஈஸியாக பிடிச்சிரும், நல்லாவும் படிக்கிறான், நல்லாவும் கேம் விளையாடுறான், எல்லாத்துலேயுமே டாப்பாக தானே இருக்கான், உனக்கு அவனை பிடிச்சாலும் எந்த ஆச்சரியமும் இல்லைன்னு சொல்றா. அதெல்லாம் விடு, இவ்வளோ கேக்குறியே, உனக்கு ஜியாங்க பிடிச்சிருக்கான்னு இவ கேக்குறா. லூமி, பேச்ச மாத்தாத, நீ இன்னும் ஜியாங்க பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. சரி, நானே கண்டுபிடிக்கிறேன் உங்க 2 பேருக்குள்ள நிஜமாவே லவ் இருக்கா இல்லையான்னு. அதை எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேக்குறா. நீ எப்பவாச்சும் ஜியாங்கோட கைய பிடிச்சிருக்கியான்னு கேக்குறா. இவளும் அப்படியே யோசிச்சு பார்த்தா, சின்ன வயசுல அந்த ஆர்ம் ரெஸ்லிங் கேம் விளையாடுவாங்கல்ல, அப்போ அவ அந்த கையை பிடிச்சிருப்பா. நான் இந்த மாதிரி சின்ன வயசுல அவன் கூட விளையாடுறப்போ கை பிடிச்சிருக்கேன்னு சொல்றா இவ. ஐயோ, அது வேற இது வேற லூமி, சரி விடு, நான் வேற ஐடியா சொல்றேன். நீ மட்டும் ஒரு 10 செகண்ட் வேற எங்கேயுமே பார்க்காம ஜியாங்கோட கண்ணை மட்டும் பாரு. அப்படி அந்த 10 செகண்ட்குள்ள யாராச்சும் கண்ணை எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு லவ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா 2 பேரும் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா அப்போ நான் நம்புறேன் உங்க 2 பேருக்குள்ள லவ் இல்லைன்னு சொல்றா. இவ்வளோதானே, இது என்ன பெரிய விஷயமா? 10 செகண்ட் கண்ணை பார்க்கணும், பார்த்துட்டா போச்சுன்னு சொல்றா இவளும். அடுத்து வீட்டுக்கு போலான்னு பாக்குறப்போ அங்க நல்ல மழை பெய்யுது. இவனுங்களும் ஒரு கூட தான் வச்சிருப்பானுங்க போல. இவனும் வானு கூப்பிடுறப்போ அவ கோச்சுக்கிட்ட வர மாட்றா. லூமி, சரி வா, கோச்சுக்காதானு திரும்ப கூப்பிடுறான். வேற வழி இல்லையே, 2 பேரும் ஒன்னா தானே போயாகணும். 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஜியாங் தூங்கி அப்படியே லூமி மேலேயே விழுந்துடுறான். அப்புறம் அவனே எந்திரிச்சு பாக்குறப்போ இதுதான் கரெக்டான சான்ஸு, 10 செகண்ட் பாத்துரு லூமின்னு 1 2 3ன்னு அவளால 3 சொல்றப்பவே முடியல. அவளும் திரும்பிட்டா. வீட்டுக்கு போயிட்டு கூட ஹீரோயின் இதை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கா. எப்படியாச்சும் நம்ம ஜியாங்கோட கண்ணை ஒரு 10 செகண்ட் பாத்துடணும், உன்னால முடியும் லூமி, நீ ட்ரை பண்ணுன்னு இவளும் ட்ரை பண்றப்போ இந்த டைம் கரெக்டா அவளோட அப்பா டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு. ஜியாங், உனக்கு உங்க கிளாஸ்ல எந்த பொண்ணு இப்போ அழகா இருக்காங்கன்னு தோணுதுன்னு கேக்குறாரு. ஆனா அவன் எல்லாருமே அழகா தான் இருப்பாங்கன்னு சொல்லிடுறான். எல்லாரும் அழகா இருக்காங்களா? நீ என்ன பிளே பாயா? எப்படி நீ இப்படிலாம் சொல்லலான்னு இவ கோச்சுக்கிறா. அடுத்து இவனும் அவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அதுலலாம் டவுட் கேட்காம நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கேக்குறா, ஜியாங் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, உனக்கு எந்த மாதிரியான பொண்ணுங்களை பிடிக்கும்னு கேக்குறா. ஏன் கேக்குற? அட சும்மா சொல்லேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எனக்கு நல்ல முட்டை கண்ணோட அழகான சிரிப்போட இருக்கிற பொண்ணை தான் பிடிக்கும்னு சொல்லிடுறான். அப்படியே யோசிச்சு பார்த்தா இவளுக்கு அந்த டெய்ஃபி தான் ஞாபகம் வரா. இவன் ஒருவேளை டெய்ஃபியை மீன் பண்ணி தான் சொல்றானோன்னு யோசிக்கிறா. லூமி, என்ன எழுதி வச்சிருக்க நீ டெஸ்ட் பேப்பர்ல? இப்படிதான் எல்லாரும் போய் கதை எழுதுவாங்களான்னு இவனும் திட்டிட்டு இருக்கான். ஐயோ, அதெல்லாம் உன்னை யாரு படிக்க சொன்னது, என்கிட்ட கூடுன்னு கேட்டா அவன் கொடுக்கவே மாட்டான். இவளும் படக்குன்னு ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே போய் விழுந்துடுறா. அப்போ 2 பேருக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட் வருதா. இதுதான் லூமி கரெக்டான சமயம், இப்பவே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருன்னு 1 2ன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஆனா இவ ஒரு 5 சொல்லிட்டு இருக்கும் போதே ஜியாங் கண்ணை எடுத்துடுறான். இவளுக்கும் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவளும் வேமா அங்கிருந்து போயிட்டா. ஐயோ, என்னால ஏன் அவனை பார்க்க முடியல? சரி போட்டோவையாச்சும் பார்ப்போன்னு அதையும் எடுத்து பார்க்குறா. ஆனால் அவளால் அந்த ஃபோட்டோவை கூட ஃபுல்லாக 10 செகண்டுக்கு பார்க்க முடியல.
அப்படின்னா எனக்கு நிஜமாவே அவனை பிடிச்சிருக்கு போலயே. அடுத்த மறுநாள் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஷியாவும் இவளோட கண்ணை எப்படியாச்சும் பெருசா தெரிய வைக்கணும்னு மஸ்காராலாம் போட்டுட்டு இருக்கா. என்ன லூமி, ஹேர் ஸ்டைல்லாம் மாத்துற, மேக்கப்லாம் போடுற, ஒரு வேலைன்னு அவளும் சொல்றப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா என் கண்ணை பெருசு பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்க வர ஷீஷேவும், என்னாச்சு லூமி உனக்கு, ஏன் இப்படி பாண்டா மாதிரி கண்ணுல மையெல்லாம் அப்பி வச்சிருக்க? அத நீ சொல்லாதடா. ஆமா, நீ எதுக்காக தலையில கிளிப்பு குத்தி வச்சிருக்க, அதுவும் பொண்ணு மாதிரி? ஷியாவும் அதை வாங்கி லூமிக்கு மாட்டி விட்டுடுறா. சரி லூமி, நான் சொன்ன ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆச்சா, கண்டுபிடிச்சிட்டியான்னு கேக்குறா. இதை கேட்ட ஷீஷேவும், என்னது, என்ன எனக்கு தெரியாம பண்றீங்க, என்கிட்டயும் சொல்லுங்களேன்னு கேக்குறான். இன்டர்வெல்ல எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு சொல்றேன்னு இவ சொல்றா. அப்புறம் இன்டர்வெல்ல அவனும் ஷியாக்கு எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கி கொடுத்துட்டு, இப்போ வாச்சும் சொல்லேன், நீ என்ன சொல்லிட்டு இருந்த லூமி கிட்ட? அதுவா, அது லவ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு. நீ எப்போவாச்சும் ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிருக்கியான்னு கேக்குறா. அவனும் லூமியை நினைச்சு பார்த்துட்டு பிடிச்சிருக்கேனேன்னு சொல்லிடுறான். நீ அந்த பொண்ணுனால வெக்கப்பட்டிருக்கியா? அதுவும் பட்டிருக்கேன். நீ எப்போவாச்சும் அந்த பொண்ணோட கண்ணை பார்த்துருக்கியா? யாரு ஃபர்ஸ்ட் கண்ணை திருப்பினது? நான் தான். நீயா? அப்போ கண்டிப்பா உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நீ அந்த பொண்ணை லவ் பண்றடான்னு சொல்லிடுறா. என்னது, அப்படியா? இரு நான் வரேன்னு இவனும் அங்கிருந்து வேகமா போயிடுறான். அப்புறம் அப்படியே அந்த ஃபுல் மேக்கப்போட ஜியாங், என்ன கொஞ்சம் நல்லா பாரு, ஏதாச்சும் உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கேக்குறா. டிஃப்ரெண்டா? ஏன், ஏதாச்சும் வெயிட் போட்டுட்டியா? ஐயோ அதெல்லாம் இல்லை, வேற ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்படி ஒன்றும் தெரியலையே, புதுசா கிளிப்பு தான் குத்தி இருக்க, அது கூட அவ்வளவா நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவளுக்கு எப்படியாச்சும் ஜியாங்க இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு தோணிருச்சு போல. ஸ்கூல்ல பொண்ணுங்கெல்லாம் யூனிஃபார்மையே குட்டியா போட்டுட்டு வர்றதை பார்த்த இவளும், நம்மளும் இந்த மாதிரி யூனிஃபார்மை குட்டியா போடணும்னு டெய்லர் கடையில போயிட்டு அதையும் குட்டியா தச்சிடுறா. புது ட்ரெஸ்ஸு, மேக்கப்னு இவளும் பயங்கரமா ரெடி ஆயிட்டு மறுநாள் போறா. இந்த டைம் அவனுக்கு நிஜமாவே இவ பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா தான் தெரியுறா. என்னாச்சு இவளுக்குன்னு பாக்குறான். உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு என்னாச்சு, துணி துவைக்கிறப்போ சுருங்கிருச்சா? இல்ல நான் தான் அதை வேணும்னே குட்டியா தச்சிட்டேன்னு சொல்றா. அப்போ ஷீஷேவும் லூமி, இன்னைக்கு நீ பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க, உன்னோட கிளிப்பும் தான் அதுக்கு காரணம், தேங்க்யூன்னு சொல்றா இவ. என்னது, அந்த கிளிப் அவனா கொடுத்தான்? ஆமா, அது நான் தான் கொடுத்தேன். இதை கேட்டுட்டு ஜியாங்கும் கடுப்பாய் அங்கிருந்து போயிடுறான். குவே, திடீர்னு ஒரு பொண்ணு அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேல அக்கறை காட்டினா அதுக்கு என்னடா அர்த்தம்? யாரு, லூமியா? வேற என்ன அர்த்தம் இருக்க போகுது? அவளுக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்குமா இருக்கும், அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் அவ இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லிடுறான். ஆனா இங்க ஷீஷே அவனுக்காக தான் லூமி இதெல்லாம் பண்றான்னு சென் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அடுத்து ஷியா பேப்பர்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் தட்டி விட்டுட்டு போயிடுறான். அதை லூமியும் ஷியாவும் சேர்ந்துதான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க குவேவும் ஜியாங்கும் வராங்க. இவ வேற அவளோட ட்ரெஸ் எல்லாம் குட்டியா தச்சிருப்பாள்ல, அதனால அவ அதெல்லாம் கீழே குமிஞ்ச எடுக்கிறப்போ அவளோட ட்ரெஸ் இல்லாம கொஞ்சம் அசிங்கமா தெரியுது. அப்போன்னு பார்த்து குவே வேற லூமி நல்லா அழகா இருக்கான்னு சொல்லிடுறான். ஜியாங்க பார்க்கணும், அப்படியே அவனை கண்ணாலேயே முறைச்சிட்டு லூமி என் கூட வான்னு அவளை இழுத்துட்டு போயிடுறான். அந்த கேப்ல குவே ஷியாக்கு ஹெல்ப் பண்றான். ஷியாக்கு இவனை பார்த்ததும் ஹார்ட் எல்லாம் படபடன்னு அடிக்குது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக நீ உன்னோட ஸ்கூல் ட்ரெஸ் இப்படி குட்டியா தச்ச, அப்படிலாம் நம்ம ஸ்கூல்ல பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏன் ஜியாங் கத்துற, இது அழகா தானே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாருமே இந்த மாதிரி தான் தச்சு போடுறாங்க, இதில் என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் போட்டால் நீயும் போடுவியா? எந்த எந்த இடத்துல எப்படி எப்படி ட்ரெஸ் போடணும்னு உனக்கு தெரியாதான்னு கத்துறான். உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இவளும் அவனை தள்ளி விட்டுட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறா. ஜியாங், நீ ரொம்ப மோசம், எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்கிற உனக்கு என் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க தெரியல, நான் உனக்காக தானே இதெல்லாமே பண்ணேன்னு புலம்புறா. அப்புறம் அவளுக்கே அது தப்புன்னு தோணிருச்சு. மறுநாள் எப்பவும் போல ஸ்கூலுக்கு பழைய யூனிஃபார்மையே போட்டுட்டு வந்துட்டா. ஆனால் அவளோட கோட்டு மட்டும் அவங்க அம்மா துவைக்க போட்டிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கா. வாசல்லையே செக் பண்ணிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் யூனிஃபார்மை கரெக்டாக போட்டுட்டு வரலன்னு.
ஜியாங்கும் இதை பார்த்துட்டு அவனோட கோட்டை வந்து கழட்டி இவளுக்கு போட்டு விடுறான். சரி எப்படியோ நம்ம தப்பிச்சிருவோன்னு போறப்போ என்ன ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுதேன்னு அவரும் இவளை ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜியாங் கொடுத்த கோட்டுக்குள்ள ஒரு பேண்ட் இருக்குது. இது என்ன பொண்ணுங்க பேண்டெல்லாம் இவன் வச்சிருக்கான். சரி பரவாயில்லன்னு அதையும் அவ போட்டுக்கிறா. எப்படியோ உள்ளெல்லாம் எஸ்கேப் ஆகி வந்ததும் திரும்ப ஜியாங் கிட்டேயே அதை கொடுக்க போறா. வேண்டாம், எனக்கு இன்னைக்கு கோட் தேவைப்படாது, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுறான். அந்த பேண்டை கழட்டி கொடுக்குறா. நான் அதை கீழே கடந்து தான் எடுத்தேன், நீயே அதை வச்சுக்கோ, உனக்கு அது அழகா இருக்குன்னு சொல்றான். நான் அழகா இருக்கேனா? ஆனா உனக்கு அந்த டெய்ஃபி பொண்ணை தானே பிடிக்கும்னு கேட்குறா இவ. என்னது டெய்ஃபியா? நான் இப்போ அந்த மாதிரிலாம் சொன்னேன்? நீ தானே சொன்ன உனக்கு முட்டை கண்ணு அழகான சிரிப்போட இருக்கிற பொண்ணை தான் பிடிக்கும்னு. அது அந்த டெய்ஃபி தானே? அவ கூட தான் அவளோட ட்ரெஸ் எல்லாம் குட்டியா தச்சிருக்கா, அவளெல்லாம் மட்டும் ஒன்று கேட்டுறாதன்னு சொல்லி இவளும் புலம்பிட்டு இருக்கா. அப்போதான் இவனுக்கே புரியுது இவ இதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு. அவனும் இவ பக்கத்துல வந்து, லூமி உனக்கு கூட தான் முட்டை கண்ணு அழகான சிரிப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போறான். இவளும் சிரிச்சுட்டே நிக்கிறா. இதோட இந்த ட்ராமாவோட 5th எபிசோட் முடியுது. நீங்க இந்த ட்ராமாவோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.